நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மீண்டும் ஒருவரை வாரம் ஒரு குறிஞ்சின தலைப்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுமாக கண்மலையின் அனுபவம் என்ற தலைப்பிலே நாம் தியானிப்போம். கடந்த வாரங்களில் ஓரிமலை அனுபவம், சீனாய் மலை அனுபவம் என்று தியானித்தோம். இந்த நாளுமாக கண்மலையின் அனுபவத்தை பற்றி நாம் தியானிப்போம். விடுதலை பயணிகள் யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, பெண்ணும் கர்த்தர், இதோ என்னென்னில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நெல்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் கரத்தால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின் பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். பிரைஸ் தி லார்ட். நாளுமாக ஆண்டவர் மூன்றாவதாக ஒரு மலை கிடைக்கிறார். அதான் அந்த கண்மலை. அந்த கண்மலையிலே அவர் ஆண்டவர் கடந்து போவார், முகத்தை பார்க்க மாட்டார், பின்பக்கத்தை பார்ப்பார் என்று ஒரு வார்த்தைகளை சொன்னார். இந்த பின்பக்கத்தை பார்ப்பார் என்றால் அது என்ன அர்த்தம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். ஆண்டுடைய முகத்தை பார்த்தால் ஒருவனும் உயிரோடு இருக்க மாட்டான் என்று அவர் நம்பினார். அவர் முகம் அவ்வளவு பிரகாசமாக ஜுவாலியாக இருந்தது. பின்புறம் என்னவென்றால் அது ஒரு ரகசியம் இருக்கிறது. அதைத்தான் விடுதலை பயணிகள் யாத்திரையாகமம் 33:19, அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன், எவன் மேல் கிருபியாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபியாய் இருப்பேன், எவன் மாய் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மாய் இரக்கமாய் இருப்பேன் என்று சொன்னார். ஏன்னா இதிலிருந்து அவருடைய பின்பக்கம் ஒரு இரக்கத்தையும் ஒரு கிருபையும் ஒரு சித்தம் கொள்வதாக இருக்கிறதை காண்போம். யார் இந்த இரக்கமும் கிருபையும் உள்ள தேவன் என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு என்ற நாமம் அருளப்படாவிட்டாலும் அவரை பற்றிய காரியங்களை பிதாவாகிய தேவன் என் பின்புறத்தில் நீ காண்பாய் என்று மோசேக்கு அங்கே சொல்வதை நாம் இந்த வார்த்தை வழியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கண்மலையில் மோசே ஆண்டவரை சந்திக்கும் பொழுது ஒரு ரகசியத்தை கூறுகிறார். அந்த ரகசியம் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு ரகசியத்தை ஆண்டவர் அங்கே கூறுகிறார். இன்னுமாக மோசே ஆண்டவரை சீனாய் மலையிலிருந்து வரும்பொழுது முதல் முறையாக தேவன் அவருக்கு கற்பலகையிலே இருபுறமும் எழுதி கொடுக்கிறார். அந்த கற்பலகையை மோசே கீழே போட்டு உடைத்து விட்டார். இருபுறமும் எடுத்து வந்த கற்பலகையை மோசே முன்புறம் மற்றவர்களுக்கு தெரியுமாறு காட்டிக் கொண்டு வந்தார். பின்புறத்தில் என்ன எழுதியிருந்தது யாருக்கும் தெரியாது. கடவுளுக்கு தெரியும். மோசே பின்புறத்தை பார்த்ததினாலே அதை பார்த்திருப்பார். ஆனால் அந்த கற்பலகையை போட்டு உடைத்து விட்டார்கள். பின்புறத்தில் எழுதியது என்னவென்று தெரியாது. மீண்டும் ஒரு பலகை எடுத்துட்டு வர சொல்லுகிறார் ஆண்டவர் மோசே எடுத்துட்டு போறார். அதில் ஒரு புறம் மட்டும்தான் மோசே ஆண்டவர் சொல்ல மோசே எழுதுகிறார் அங்கே. அப்ப பின்புறம் எழுதப்பட்ட காரியம் என்ன? இதுதான் ஒரு ரகசியம். இது மோசேக்கும் பிதாவானவருக்கும் மட்டும் தெரியும் ஒரு ரகசியம். பிதாவின் பின்பக்கத்தை காண்பாய் என்பது ஒரு ரகசியம். இந்த ரகசியம் வேதத்துக்குள் புதைந்திருக்கிறது. ஆனால் நாம் அதை அறிந்திருக்க வேண்டும். இங்க மோசேயின் இந்த ஆண்டவருடைய பின்புறம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதுபோல இந்த கற்பலகையின் பின்புறம் என்பது மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திய ஒரு ரகசியம். இந்த ரகசியங்கள் போல நாம் கண்மலையில் தேவனை சந்திக்க சென்றோமானால், கண்மலையில் கடவுளை சந்திக்க சென்றோமானால் நமக்கும் ஒரு பின்புறத்தை காண்பிப்பார், நமக்கும் ஒரு ரகசியத்தை காண்பிப்பார். இந்த ரகசியத்தை மோசே யாரிடமும் சொல்லவில்லை. அவர் எழுதி வைத்திருக்கிறார். யாரிடம் இந்த ரகசியத்தை அவர் என்ன சொல்லவில்லை. அதுபோல உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சில ரகசியங்களை பேசுவார். காட்சிகள் வழியாக பேசலாம், கனவு வழியாக பேசலாம். அதை அப்படியே மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. அதன் அர்த்தத்தை உணர்ந்து அதை செயல்பட வேண்டியது நம்முடைய காரியம். சிம்சோன் தன் தலைமுடியில் தான், இந்த நெசரைய விரதத்தில் தான் அந்த பவர் இருக்கிறது என்பத ரகசியத்தை தெலீலாவிடத்தில் சொல்லாத வரைக்கும் அவனை யாரும் மேற்கொள்ள முடியவில்லை. ரகசியத்தை அவன் வெளிப்படுத்தினால் அவனை எல்லோரும் மேற்கொண்டு விட்டார்கள் மிக எளிதாக. அது மாதிரி திருவெளிப்பாட்டில் கூட ஆண்டவர் யோவானிடத்தில் சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை நீ எழுத வேண்டாம் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் எழுதிய ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை எழுத வேண்டாம் என்று சொல்லுகிறார். அந்த எழுதாத வார்த்தை யோவானுக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு ரகசியம். இதுபோல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பல ரகசியங்களை நமக்கு கொடுக்கிறார். அது காட்சிகளாக இருக்கலாம், தரிசனங்களாக இருக்கலாம், அல்லது நாம் ஒரு ஜெப ஆலயத்தில் இருக்கும்போது காட்டும் காட்சிகளாக இருக்கலாம், கனவில் வரும் காட்சிகளாக இருக்கலாம். அந்த தேவன் சொல்ற ரகசியங்களை நாம் அறிந்து கொண்டு எதற்காக அதை சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய
இந்த நாளை முற்படுவோம். இந்த கற்பனை அனுபவத்துக்குள் நாம் கடந்து வருவோம். இயேசுக்கு நன்றி. மீண்டும் ஒரு குறுஞ்செய்தியிலே உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். இயேசுக்கு புகழ். இயேசுக்கு நன்றி.